அது மட்டும் இல்லாம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ஸோட ரூம் டூரும் நிறைய நம்ம சேனல்ல பாத்துருப்பீங்க. பாக்கலனா போய் நம்ம பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க. சோ இன்னும் சென்னையில நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, அதோட ரிவ்யூஸும் வரும். பட் ஒரு சேஞ்சுக்கு சென்னையிலே ஒரு துட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரிக்கு நம்ம இன்னைக்கு கிளம்பி வந்தாச்சு. பாண்டிச்சேரியில ஒரு சிறப்பான தரமான 3 ஸ்டார் ஹோட்டல்ல பட்ஜெட்ல புக் பண்ணிருக்கோம். அதுதான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு தரமான சிறப்பான நிஜமாவே புதுசா ரெனோவேட் பண்ண ஒரு சூப்பர் கூலான 3 ஸ்டார் ஹோட்டல நான் பட்ஜெட்ல புக் பண்ணிருக்கேன். சோ நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாண்டிச்சேரியில ஒரு சூப்பர் ரூம் பட்ஜெட்ல கேட்டீங்கன்னா அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் கரெக்டா ஆன் டைம் உங்களுக்கு ரீச் பண்ணும். நீங்களும் என்னென்ன ஹோட்டல் என்னென்ன பட்ஜெட்ல இருக்கு, அதுவும் தரமான சிறப்பான ஹோட்டல்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம சேனல் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க டிலே பண்ணாம இந்த ரூம் எப்படி இருக்கு, நான் எவ்வளவு புக் பண்றேன் அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் பார்த்துக்கலாம் வாங்க. ரூம்குள்ள என்டர் ஆகியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் இப்பதான் நியூவா ரெனோவேட் பண்ணிருக்காங்க. எல்லாமே புதுசா ஃபர்னிஷ் பண்ணது. சோ டோரை பார்த்தாலே தெரியும், இன்னும் இந்த கவர் கூட பிரிக்கல, அந்த லெவல்ல சூப்பரா நியூலி ஃபர்னிஷ்டு ஃபுல் அண்ட் ஃபுல். சோ ரூமை பாருங்க, செம்ம இம்ப்ரெஸ்ட் நானு. சோ பட்ஜெட், அந்த பட்ஜெட் கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. இந்த ரேஞ்சில் இப்படி ஒரு ஹோட்டலா அப்படின்றதுதான் எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் வந்தோடனே பாண்டிச்சேரி வந்தோடனே நிறைய ஸ்டார் ஹோட்டல் போலான்னு தான் பிளான்லயே இருந்தேன் சத்தியமா சொல்லணும்னா. ஏன்னா நீங்க சொன்னதுனால இப்பெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸே போறது இல்ல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் சொல்லிட்டு 2000 ரூபீஸ்க்குள்ளே ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்து போக வேண்டியதா இருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிதான் கேக்குறீங்கன்னு. சோ பாண்டிச்சேரி வந்திருக்கோம், சூப்பரான ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், அந்த வீடியோ பண்ண நினைச்சேன். ஆனா நான் சர்ச் பண்ணும்போது இந்த ஹோட்டல் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் கிராண்ட் ஹோட்டல். சோ இந்த ஹோட்டல் வந்துட்டு நியூலி ரெனோவேட்டட் மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனாலதான் வந்தேன். பார்த்தோடனே செம்மையான மன நிம்மதி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல இப்படி ஒரு ஸ்பேஸ் உள்ள, அதுவும் 3 சீட்டர் சோஃபா, அதாவது 2 சீட்டர் சோஃபா பிளஸ் சேர். இந்த சோஃபா செம்மையா இருக்குல்ல. நான் இதுல தாங்க இம்ப்ரெஸ். உள்ள வந்தோடனே ஒரு டீப்பாய் கொடுத்து இந்த இடம் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்னு நியூலி ஃபர்னிஷ்டு, நீங்க ஃபுல்லா பார்த்தாலே தெரியும் எல்லாமே புத்தம் புதுசா பலன்னு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம உங்க கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ டீ பேக்ஸ், காஃபி பேக்ஸ், அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பின்னாடி இருக்கிற இந்த பெயிண்டிங்ஸ், அதாவது பெயிண்டிங்ல ஒரு ஆர்ட் ஒர்க், இது ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரு பிளசண்டான ஒரு லுக்கா வந்து நமக்கு கொடுத்துச்சு. பெட்டுக்கு நான் லாஸ்ட்ல வரேன். சோ இந்த ஒரு சேர் கொடுத்துருக்கிறது நல்ல சூப்பரான விஷயம். இங்க இந்த வார்ட்ரோபும் நமக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. என் பேக், ஹெல்மெட் எல்லாம் வச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க ரெஃப்ரிஜரேட்டரும் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில இது மிக 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 அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ ஃப்ரிட்ஜும் இங்க அவைலபிள் இருக்கு. அப்புறம் என்ன, வாங்கி போடுங்க, கூலிங் ஆக்குங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ ரெஃப்ரிஜரேட்டர் கொடுத்துருந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா டிவி. ஐயோ, அது ஒரு அற்புதமான விஷயம் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு டிவி நமக்கு ஸ்மார்ட் டிவி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதான் சொல்றேன், நியூலி ரெனோவேட்டட் அப்படின்றதுனால என்னெல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு தேவை, சோ நம்மளோட கெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சு பார்த்து பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப ஸ்மார்ட் டிவி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ சாம்சங்ல ஒரு ஸ்மார்ட் டிவி வந்தோடனே யூடியூப்ல பாட்டா போட்டு வைப் பண்ண அப்படின்னு தான் சொல்லணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்காங்க. இதையே இனிமேல் எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே வந்துட்டு கொடுத்தாங்க, எல்லா ஹோட்டல்ஸ்லயும் ஸ்மார்ட் டிவியா கன்வெர்ட் பண்ணாங்கன்னா நம்மள மாதிரி கெஸ்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னமும் நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல கூட ஸ்மார்ட் டிவி இல்ல அப்படின்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. சோ அந்த விஷயத்துல இது வந்து எனக்கு மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது. பெட் சைடு வந்தோம் அப்படின்னா பெட் செம்ம சூப்பரா இருக்கு. நானும் வந்தோடனே வந்து படுத்து உருண்டுட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு குஷ்னிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பரான பெட். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல, பிரைஸ் ரேஞ்ச் சொல்றேன்,
சாரி. இதுல இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெட் அரேஞ்ச்மெண்ட், பேக்ல இந்த மாதிரியான ஒரு ஃபார்மட்ல கொடுத்திருக்கிறது ரொம்ப 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 சிறப்பான விஷயம். ஒட்டுமொத்த ரூம் இதுதான். இது மட்டும் இல்லாம மேல இருக்கிற லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லைட்டிங் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா எல்லா லைட்டிங்குமே பெருசா. சோ இந்த ஃபால் சீலிங் லைட்டிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இந்த ஃபால் சீலிங் லைட்டிங் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சூப்பர்ல. அதுவும் செம்ம இம்ப்ரெசிவ். இத மட்டும் இல்லாம இன்னொரு வேற லெவல் தரமான இம்ப்ரெசிவான விஷயம்னா இங்க பால்கனி அவைலபிள் இருக்கு. அதை நீங்க இப்ப பார்க்க போறீங்க வாங்க. சோ இந்த மாதிரியான பட்ஜெட் ரேஞ்ச்ல வந்து பால்கனியோட நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சோ வாங்க, பால்கனினா ஒண்ணு சின்ன பால்கனி இல்ல, நீங்க கிரிக்கெட்டே ஆடலாம் போல அந்த லெவல்ல அவ்வளவு பெரிய பால்கனி. நான் சொன்னேன்ல புதுசா தான் ரெனோவேட் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்களா லைட் எல்லாம் எடுத்து போட்டுருக்காங்களா, நியூலி ரெனோவேட் இருக்கு. இப்பதான் இது வந்து ரெனோவேட் பண்ணிருக்காங்க. பழைய ஹோட்டலா இருந்திருக்கும் போல. அதுல வந்துட்டு சிறப்பா தரமா உள்ள இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பார்த்து சூப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய பால்கனி நான் சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல, சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த பால்கனி எனக்கு ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்கும். ஏன்னா மார்னிங் டைம்ல இருந்துச்சு வெளியே வந்து அப்படியே சன்ரைஸ் சன் செட் எதையாவது ஒண்ணு பார்த்துட்டு அப்படியே காஃபி குடிச்சோம்னா சூப்பரா தரமா சிறப்பா இருக்கும். நல்ல காத்தும் வந்துட்டு காலையில டைம்ல வந்து நின்னோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். இப்ப வெயில் அடிக்குது, போட்டு தாக்குது வெயில், உள்ள போயிடலாம். ஏன்னா ஏசிக்கு போனாலும் உயிர் வாழ முடியும். வாங்க அப்பா, கரெக்ட், ஏசிக்கு வந்தோடனேதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. சோ இதுதான் ஒட்டு மொத்தமா நம்ம ரூம்ல இருக்கிறது. பாத்ரூம்ல என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வீடியோவை நாளைக்கு நான் செக் அவுட் பண்ணும்போது அப்புறம் இந்த மிரர் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஒரு சூப்பரான மிரர், நல்லா பெருசா சூப்பரா சிறப்பா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மிரர் அரேஞ்ச்மெண்ட். பண்ணி பாத்தீங்களா நம்ம ரூம் சூப்பர்ல, செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க நிஜமா. இந்த ரூம் மிரர் தரமா தாறுமாறா இருக்கு. அப்படியே பால்கனி, மிரர், நம்மளோட ரூம் அப்படின்னு சூப்பரான விஷயம். வாங்க இப்போ பாத்ரூம்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். சோ வாங்க பாத்ரூம்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். இதுதான் நம்மளோட பாத்ரூம் ஏரியா. இங்க பாத்தீங்களா, இங்கேயும் ஒரு தரமான மிரர் கொடுத்துருக்காங்க. சூப்பர்ல, நல்லா கிளீனா நீட்டா இருக்கு. பாத்தீங்களா, அதான் சொல்ல புதுசா ரெனோவேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புதுசா புது ஃபர்னிஷ்டு, எல்லாமே புதுசு. அதனால ஒரு நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் இவங்க ஹேர் ட்ரையரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லா விதமான பாத்ரூம் அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். இதான் நம்மளோட டாய்லெட் ஏரியா. அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நமக்கு நம்மளோட ஷவர் ஏரியா இருக்கு. ஷவர் ஏரியால வந்துட்டு ஹெட் ஷவர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ஷவர் கொடுக்கல. பட் இதுவே ஓகே, சூப்பர் கூல் தான். பாத்ரூம் ஏரியா நல்லா நீட் அண்ட் கிளீனா தரமா இருக்கு. ஸோ புத்தம் புதுசா அப்படிங்கிறதுனால மார்பிள் இருக்கலாம், அட்ராக்டிவா இருக்கு. நல்லா இருக்குங்களா? ஓகே சூப்பர். மிரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல சூப்பரான விஷயம். சூப்பர். இந்த பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஹேர் ட்ரையர் வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது இந்த பட்ஜெட்ல. நான் சொல்றேன் பட்ஜெட், ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களா இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ரூம் என்ன பிரைஸ்ல இருக்கும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அது கரெக்டா இருக்கான்றது வீடியோ எண்ட் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இவ்வளவுதான் பாத்ரூம். வாங்க வெளில போலாம். நாளைக்கு செக் அவுட் ஆகும் போது இந்த ரூம் பத்திர டீடைல் என்ன எப்படி இருக்கு, என்ன மாதிரி நமக்கு விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்றாங்க, ஹோட்டல்ஸ் எப்படி பண்றாங்க, வெள்ள ஹோட்டல் எப்படி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டு வீடியோ எண்ட் பண்ணலாம். அப்ப சொல்றேன் இந்த ஹோட்டல் என்ன பிரைஸ்க்கு நான் புக் பண்ணேன் அப்படின்றது நிச்சயமா அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ நீங்க என்ன கெஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வாங்க வெளில போலாம். சோ ஃபைனலா நம்ம செக் அவுட் பண்ற டைம் வந்தாச்சு. ஆக்சுவலா இவ்வளவு தூரம் இந்த ரூம் டூர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா நான் இந்த ரூமை எவ்வளவுக்கு புக் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கியூரியாசிட்டியாவும் ஆர்வமாவும் இருக்கும். இந்த ரூம் அதாவது நமக்கு ஸ்மார்ட் டிவி கொடுத்து இப்படி சூப்பர்வா ஃபுல்லி நியூலி ஃபர்னிஷ்டு ரூம். இப்ப ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு, ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருப்பீங்க இந்த ரூம் டூரை, கலையாம அழகா நீட்டா
சோ வந்துட்டு அதுவும் பெரிய பால்கனியோட, இந்த சைடு தான் பால்கனி இருக்கு, ரொம்ப செம்ம வெளிச்சம் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த பால்கனியோட இவ்வளவு சூப்பரான ஒரு ரூம் பாண்டிச்சேரியில கொஞ்சம் மெயினான இடத்துல நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த ரூம் வந்து நான் வந்து 2600 rupees, அதாவது இன்க்ளூடிங் டாக்ஸ் 2600 rupees தான் மொத்தமே இந்த ரூம் புக் பண்ணேன். நியூலி ஃபர்னிஷ்ன்றதுனால நமக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டே அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது வெல்கம் கிராண்ட் ரெசிடென்சி பாண்டிச்சேரி. நிச்சயமா நீங்க இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப 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 அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு இவங்க வெள்ளி மெயின்டைன் சூப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ரூம் பார்த்தாலே தெரியும். சோ நியூவா வந்து ரெனோவேட் பண்றதுனால அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் ஸ்மார்ட் டிவி ப்ரொவைட் பண்ணி எல்லா விதமான ஃபர்னிஷிங்கும் ரொம்ப நியூவா புத்தம் புதுசா அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. இந்த ஹோட்டலே நமக்கு என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்றாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாங்க. இன்னொன்னு வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. நிச்சயமா உங்களுக்கும் கிடைக்கும். சோ பாண்டிச்சேரியில பட்ஜெட்ல ஒரு தரமான சிறப்பான ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வெல்கம் கிராண்ட் ரெசிடென்சியை நீங்க கன்சிடர் பண்ணலாம். சோ நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பாண்டிச்சேரி டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்றீங்க, இல்ல உங்களோட லவ்டு ஒன்ஸோட பிளான் பண்றீங்க, இல்ல ஃபேமிலியோட பிளான் பண்றீங்கன்னா நிச்சயமா இந்த ஹோட்டலை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். பை, see you to the next video. பாண்டிச்சேரியில இருந்து கிளம்பியாச்சு. சோ இவ்வளவுதான், செம்மையா என்ஜாய் பண்ணியாச்சு. பை, see you to the next video.